ஆர்கே நகர் தொகுதி. இந்த தொகுதிக்கு வரலாற்றில் ஒரு இடம் உண்டு. இது காலம் காலமாக திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுகவுக்கு எதிராக இயக்கம் கண்டவர்கள் எல்லாம் 26 கட்சி கூட்டணியோடு அண்ணன் ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எந்த காலத்தில் 26 கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள்? விஜயினுடைய வருகையும் வளர்ச்சியும் என் தலைவனுக்கு கிடைக்கிற வரவேற்பும் உன்னை 26 கட்சிகளை நாட வைத்திருக்கிறது. சுடுகாட்டில் சமதர்மம் இருக்கிறது, சுடுகாட்டில் எல்லாம் சமதர்மம் இல்லை. ஜவஹர்லால் நேரு இறந்த பொழுது 10 ஏக்கர் நிலத்தில் சந்தனக்கட்டை அடுக்கி 10,000 பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழி இல்லை என்று வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் கூட சமதர்மம் இல்லை. தகப்பன், தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், இன்ப நிதி வழங்கும் பராசக்தி, அது பாராசக்தியாகி போய்விட்டது. முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில். அங்கே அவருக்கு வெள்ளி நாற்காலி போடுகிறார்கள். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிவதற்கு வக்கில்லாத ஏழை பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி யார் ஊடுகாலியோ எடுத்துக் கொண்டு போட்டான் ஒருவன். எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. அவரை டெல்லியிலேயே காயப்பிடித்து தான் அனுப்பி இருக்கிறார். அதிகாலையிலேயே வந்து வாக்களித்து விடுங்கள், கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். SIR தாண்டி செய்வார்கள் அவர்கள். சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க அவங்க. ஆர்கே நகர் தொகுதி எனக்கு பரிச்சயமான தொகுதி. இந்த தொகுதிக்கு வரலாற்றில் ஒரு இடம் உண்டு. ஆசிரியராக இருந்த தகுதியினாலேயே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக முடிசூட்டப்பட்டவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவருடைய பெயரால் இருக்கிற தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. இது காலம் காலமாக திமுகவுக்கு எதிர்த்து வாக்களிக்கிற மக்கள் தலைநகர் சென்னையில் இருக்கிற ஒரு தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் இந்த தொகுதியில்தான் கொடிக்கால் புதமடா என்று பாடிப்பிறவிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவன், 18 ஆண்டு காலம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தவன், பாலின்றி பிள்ளைகளும் உணவின்றி தாயெழுவாள், வேலையின்றி நாம் உழுவோம், வீடு முச்சூடும் எழும் என்று அழுதானே, பூதப்பாண்டி ஜீவானந்தம் நின்ற தொகுதி இந்த ஆர்கே நகர் தொகுதி. அன்றைக்கு நான் உரையாற்ற வந்த பொழுது நண்பர் மரிய வில்சன் சொன்னார், குடும்ப ஆட்சிக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தம் என்றார். இந்த தொகுதியில் தான் பூதப்பாண்டி ஜீவானந்தம் நின்றார். 18 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் 18 ஆண்டு கால தலைமறைவு வாழ்க்கையை முடித்துவிட்டவர் வெளியே வருகிற பொழுது நேராக தான் குடியிருக்கிற வீட்டுக்கு போகவில்லை, ஜனசக்தி அலுவலகத்திற்கு சென்றார். ஜீவா வந்துவிட்டார் என்ற செய்தி காட்டு தீ போல பரவி ஜீவாவை பார்ப்பதற்கு அணி அணியாக அலையலையாக மக்கள் அவரை முற்றுகையிடுகிறார்கள். அந்த முற்றுகையிட்ட கூட்டத்திலே 2 பெண்கள் நின்றார்கள். ஒரு பெண்ணிடத்திலே ஜீவா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், என்னை பார்க்க நீ ஏன் வந்தாய் என்று கேட்டார். அந்த பெண் சொன்னாள், நான் ஒரு வழக்கறிஞரிடத்திலே குமஸ்தா வேலைக்கு மனு போட்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு பரிந்துரை கடிதம் தந்தால் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் என்று உங்களை நம்பி வந்தேன் என்றார். உடனடியாக ஒரு தாளில் பரிந்துரை கடிதம் எழுதி அந்த பெண்ணிடத்திலே கொடுத்தார். அதற்கு பிறகு இன்னொரு பெண் என்றால் அவளிடத்தில் கேட்டார், நீ யார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த பெண் சொன்னாள், என் பெயர் குமுதா, என்னுடைய அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என்னுடைய தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ், நான் உங்கள் மகள் என்று சொன்ன மாத்திரத்தில் கண்கள் உடைந்து கண்ணீர் கொட்டிற்று. அதுதான் தன்னுடைய மகள் என்று ஜீவாவுக்கு தெரியாது. தன்னுடைய மகள் தன்னிடத்தில் என்னிடத்தில் அறிமுகம் செய்கிற நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டானே என்று அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கம் பெற்ற மகளை வாரி அணைத்து, உன்னை நான் அடையாளம் கொண்டு கொள்ளாமல் போனது தவறுதான், என்னை மன்னித்து விடு மகளே, என்னை மறந்து விடு மகளே, எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நான் இதை கருதவில்லை, நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை என்று 18 ஆண்டு கால தலைமுறை வாழ்க்கையில் மகளையும் அடையாளம் காண முடியாமல் ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் வாழ்ந்தான். அவன்தான் ஜீவா. அவன் நின்ற தொகுதி இது, அவன் வென்ற தொகுதி இது. ஆகவே இன்றைக்கு குடும்ப அரசியலுக்கான யுத்தம். திமுக அண்ணா திமுகவை
தவிர்த்து இன்னொரு சக்தி இந்த மண்ணில் வர வேண்டும் என்று ஒரு 35% வாக்காளர்கள் எல்லா பொது தேர்தல்களிலும் வாக்களிப்பதற்கு வாக்குச்சாவடிக்கே வரவில்லை. நான் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருக்கு சொல்லுகிறேன், 26 தேர்தல் வாக்களிப்பு வந்தபோது உங்களுக்கு ஒரு செய்தி வரும். 65% வாக்குகளை பதிவு செய்த தமிழ்நாடு 90% வாக்குகளை பதிவு செய்தது என்ற செய்தி வரும். காரணம், அந்த இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவர்தான் தளபதி விஜய். திமுகவுக்கு எதிராக, அண்ணா திமுகவுக்கு எதிராக இயக்கம் கண்டவர்கள் எல்லாம் முடங்கி விட்டார்கள், அவர்களை முடக்கி விட்டார்கள். இன்றைக்கு 26 கட்சி கூட்டணியோடு அண்ணன் ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எந்த காலத்தில் 26 கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள்? விஜயினுடைய வருகையும் வளர்ச்சியும் என் தலைவனுக்கு கிடைக்கிற வரவேற்பும் உன்னை 26 கட்சிகளை நாட வைத்திருக்கிறது. ஆகவே இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த தேர்தல் மிக முக்கியமான பொது தேர்தல். நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவன் என்று கிண்டல் செய்கிறார்கள். 3 வயது பாப்பா என்று எங்களை அழுக்காக்க பார்க்கிறார்கள். நித்தம் ஒரு செய்தியை வாந்தி எடுத்து எங்கள் மீது வதந்தியை பற்ற வைத்து எங்களை அழுக்காக்க பார்க்கிறார்கள். எங்கள் தலைவனை அழுக்காக்க முடியாது. அவன் ஆகாயம், அண்டங்காக்கைகள் அவனை அழுக்காக்க முடியாது. எங்கள் தலைவர் எரிமலை, எச்சில்கள் துப்பி எரிமலை சாய்ந்ததாக சரித்திரமில்லை. எங்கள் தலைவர் வானம், குச்சிகள் வானத்தை கிழித்ததாக செய்திகள் இதுவரைக்கும் வந்ததில்லை. அவர் சொல்லுவதுதான் எங்களுக்கு வேத மந்திரம். கான்பிடன்ட் இருங்கள், நாளை நமதே என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையில் களமாடுகிறோம். ஆர்கே நகர் தொகுதி, இந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு வட்டமும் எனக்கு தெரியும். இங்கே ஒரு அனாதை ஆனந்தன் நின்றான், 20 ரூபாய் ஆனந்தன். அவனை பேசி வெற்றி பெற வைத்தவனே நான் தான். இந்த தொகுதியில் இப்போது நாங்கள் வெல்வோம். இந்த தொகுதியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதை இங்கே பட்டியலிட்டார் மரிய வில்சன் அவர்கள். இனி ஒரு உண்மை என்னவென்றால், 1977 ஆஃப்டர் எமர்ஜென்சி, நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு வந்த முதல் தேர்தலில், 77 தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதல்வராக முடிசூட்டப்பட்டாலும் தலைநகர் சென்னையில் எல்லா தொகுதிகளிலும் திமுக தான் வென்றது. அப்போது அதிமுகவின் சார்பில் வென்ற ஒரே தொகுதியும் இந்த ஆர்கே நகர் தொகுதி தான். ஆகவே திமுகவுக்கு எதிராக சிந்திக்கிறவர்கள், இயங்குகிறவர்களின் கொள்ளிடம் இந்த தொகுதி. உங்களுக்கு இப்பொழுது ஒரு ரட்சகன் கிடைத்திருக்கிறான், ஒரு மீட்பன் கிடைத்திருக்கிறான். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள் என்று கேட்கத்தான் வந்தேன். நிறைய பேர் சொல்லுவார்கள் சுடுகாட்டில் சமதர்மம் இருக்கிறது என்று. சுடுகாட்டில் எல்லாம் சமதர்மம் இல்லை. ஜவஹர்லால் நேரு இறந்த பொழுது 10 ஏக்கர் நிலத்தில் சந்தனக்கட்டை அடுக்கி 10,000 லிட்டர் பசுவின் நெய் விட்டு தகனம் செய்தார்கள். நாஞ்சில் சம்பத் செத்தால் 10,000 லிட்டர் பசுவின் விட்டு நெய் விட்டு தகனம் செய்ய முடியும் என்று, செய்யலாம் என்று உத்தரவாதத்தை ஆதவ அர்ஜுனா தந்தால் இன்றைக்கே செத்து விடுகிறேன். நடக்காது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்தார். யமனை வென்றவன் எம்ஜிஆர். எம்.ஆர். ராதாவின் துப்பாக்கி குண்டுகள் தொண்டையிலே குறிபார்த்த பொழுதும் யமனுக்கு டாட்டா காட்டியவர் எம்ஜிஆர். அந்த மன்னாதி மன்னனுக்கு மரணம் வராதென்று மக்கள் நம்பினார்கள். அந்த தலைவனும் ஒரு நாள் கண்ணை மூடினான். அவருடைய இறுதி ஊர்வலம் தலைநகர் சென்னையில் நடந்தது. எனக்கு வகுப்படுத்தவன், என்னுடைய ஆசிரியன். நான் கனவுகள் காணுகிற கால் சட்டை பருவத்தில் என் கரம் பற்றி பிடித்து எனக்கு தமிழ் பேச சொல்லி தந்த என்னுடைய குருநாதர் வலம்புரி ஜான் தான் எம்ஜிஆர் மறைந்த அன்றைக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஒளிபரப்புவார்கள், நேரடி ஒளிபரப்பு, அவர்தான் அன்றைக்கு அதை செய்து கொண்டிருந்தார். எம்ஜிஆருடைய ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. 10 லட்சம் மதிப்புள்ள சந்தன பேழையில் அந்த பொன் மகனை வைத்து ஊர்வலமாக சுமந்து கொண்டு வருகிறார்கள். எம்ஜிஆருக்கு கடைசி காலத்தில் சால்ட் டிசீஸ், உப்பு நோய். அப்போது வலம்புரி ஜான் சொன்னார், உனக்கு உப்பு நோயாமே, மன்னாதி மன்னனே உனக்கு உப்பு நோயாமே,
உங்கள் உப்பை தின்றல்லவா நாங்கள் வளர்ந்தோம், உனக்கு எப்படி உப்பு வந்து சேர்ந்து கொண்டது உன் உடம்பில் என்று கேட்டு கதறினார். ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. கடற்கரையில் மணலை தோண்டி அந்த சந்தன பேழையை கீழே இறக்கப் போகிறார்கள். அப்பொழுது அண்ணன் வலம்புரியான் சொன்னான், இதுவரைக்கும் மண்ணை தோண்டி நாங்கள் தங்கத்தை தான் எடுத்தோம், இன்றைக்குத்தான் மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அதில் வைக்கப் போகிறோம் என்று அழுதான். மண்ணை அள்ளி போட்டு அவரை அடக்கம் செய்கிற அந்த கடைசி நிமிடத்திலே அண்ணன் தொண்டை உடைய கதறி அழுது கொண்டு என் அண்ணன் சொன்னான், இதுவரைக்கும் சந்திரன் கிழக்கில் தான் அஸ்தமனமாயிற்று, மேற்கில் தான் அஸ்தமனமாயிற்று, இன்றைக்குத்தான் சந்திரன் கிழக்கில் அஸ்தமனமாகிறது என்று எங்கள் அண்ணன் அன்றைக்கு சொன்னான். ஆகவே சுடுகாட்டில் கூட சமுதர்மம் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கான ஈமச்சடங்குக்கும் இறுதி ஊர்வலத்திற்குமான செலவு இன்றைக்கு அரசின் கணக்குப்படி 16 லட்சம். ஆகவே இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழியில்லை என்று வாழுகிற நாட்டில், ஏழைகள் வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் கூட சமுதர்மம் இல்லை. 6000 ஏக்கர் உள்ளவனுக்கும் அத்தானிக்கும் ஒரு ஓட்டு தான். செத்தால் புதைப்பதற்கு 6 அடி நிலம் இல்லாத ஒரு ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான். பொல்லாத பணக்காரன் அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான். பொறிக்கடலை தின்ன முடியாத எங்கள் ஆர்கே நகர் பொக்கைவாய் கிளவிக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டின் மூலம் தான் கேட்டை மாற்ற முடியும். The revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சியை ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள். அந்த நாள் ஏப்ரல் திங்கள் 23. தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், இன்ப நிதி வழங்கும் பராசக்தி, அது பாராசக்தியாகி போய்விட்டது. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு திமுகவை கடத்துவதற்கு ஒரு குடும்பம் எத்தனிக்கிறது. இந்த ஆக்டோபஸ் கரங்களிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க யாராலும் முடியவில்லை. ஒருவனால் முடியும் என்றால் அவன் பெயர் விஜய் என்று எங்கள் தலைவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். பணபலம் இல்லை, எங்கள் கட்சியில் நிதி இல்லை, பணபலம் இல்லை, நாங்கள் நிதி வசூலிக்கவில்லை. அவரிடத்திலே பணம் குவிந்து கிடக்கிறது. முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில். அங்கே அவருக்கு வெள்ளி நாற்காலி போடுகிறார்கள். வெள்ளியினால் செய்த நாற்காலி. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிவதற்கு வக்கில்லாத ஏழை பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி யார் ஊறுகாலியோ எடுத்துக் கொண்டு போட்டான் ஒருவன். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள என் அண்ணன் ஸ்டாலின் அந்த நாற்காலியில் உட்கார மாட்டார் என்று நான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்ததுதான், அதாவது காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருகிறார். அன்றைக்கே என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், ஸ்டாலின் நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய், உன்னுடைய முதலமைச்சர் நாற்காலி நகர்ந்து பனையூருக்கு போகிறது என்று எழுதினேன். When Rome was burning, Nero was fiddling. ரோமாவரி நகரம் தீப்பற்றி எரிகிற பொழுது விடில் வாசித்த நீரோ மன்னனுக்கு நிகரானவர்கள் நீங்கள். உங்களை அப்புறப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது. எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. அவரை டெல்லியிலேயே காயப்படுத்தித்தான் அனுப்பியிருக்கிறார்கள். வேறு யாருக்கும் முடியாது. எங்களால் மட்டும்தான் முடியும். எங்களால் மட்டும்தான் பொழுது விடியும். ஆகவே ஏப்ரல் 23 அதிகாலையிலே வந்து வாக்களித்து விடுங்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். எஸ்ஐஆரை தாண்டி செய்வார்கள் அவர்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க அவங்க. சிவாஜி கணேசன் யாருக்கும் தெரியாது. எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசினால் சிவாஜி கணேசனுக்கு அங்கம் பேசும். அந்த நடிகனுடைய ஓட்ட போட்டாங்க. போக்ஸ் ரோட்ல அவருடைய வாக்குச்சாவடிக்கு ஒரு கண்டசா கார்ல இருந்து கம்பீரமா இறங்கி ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு அவர் அப்படியே வாக்குச்சாவடிக்கு, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி எம்பல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா,
பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கஞ்சி கலையும் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது, யாரிடத்தில் கேட்கிறாய் வரி வட்டி என்று அவர் வசனம் பேசிக்கொண்டே வாக்குச்சாவடிக்குள் வந்து என்னுடைய பூத்து சிலிப்பை கொடுங்கள் என்று கேட்டார். பூத்தில் இருந்தவன் சொன்னான், உன் ஓட்டை ஏற்கனவே ஒரு கணேசன் போட்டுவிட்டு போய்விட்டான். சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டவர்கள். நான் மாவட்ட செயலர் சுறாவுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாக்குகள் அனைத்தையும் 10 மணிக்குள்ளேயே பதிவு செய்து விடுங்கள். பார்க்கிற வேலை தான். எல்லா வாக்குச்சாவடியிலும் மழ 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 என்று காரப்பறவையின் கலகரம் என்னும் ஓசையை விட உன்னதமான ஓசை, யானையின் பிளிரல் ஓசையை விட உன்னதமான ஓசை, கர்ஜிக்கும் சிங்கத்தின் ஓசை விட கனத்த ஓசை, என் தாய் தயிரை கடைகிற பொழுது வருகிற மத்த ஓசை, உழவர்கள் உழவோட்டும் பொழுது அவர்கள் ஏரோட்டு பாடுகிற அந்த ஓசை, ஆழக்கடலின் ஓசை ஆலயமணியின் ஓசையை விட விசிறியின் ஓசை வலிமை உள்ளது என்பதை நிரூபிக்க வாக்களியுங்கள் விசிறிக்கு, வாய்ப்பளியுங்கள் தளபதி விஜயின் வேட்பாளருக்கு என்று சொல்லி தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உரையாற்றியிருக்கிற காரணத்தினால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.